போன ரவுண்டில் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் ஸ்கோர் எடுத்து இந்த ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன், கண்டுபிடிச்சிருவீங்கல்ல கரெக்டா? பார்க்கலாம். என்னங்க இதுக்கு முன்னாடி வந்த 2 பேரும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. நீங்கள் ரொம்ப சந்தேகமாக சொல்கிறீங்க. ஆனால் நான் உங்களை நம்ப மாட்டேன். நடந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இதே மாதிரி தான் அண்டர் பிளே பண்ணி கடைசியில் 90 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் 2 பேரையும் நான் ஜட்ஜ் பண்ண போகிறதே கிடையாது. நேராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே பார்த்துடலாம். ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. அண்ட் நீங்களா ரெடியா? ரெடி மேடம். ஓகே அண்ணாக்கா ப்ளீஸ் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுங்க. கர்ணா இந்த பக்கம் வரலாம். நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் இந்துவை போய் மாடல்ஸ்க்கு நடுவில் நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். வாங்க வாங்க வாங்க. நீங்க இங்க இல்ல, இருங்க இருங்க இருங்க. ஓகே கர்ணா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இங்க நிக்கிற 6 பேர்ல ஒருத்தங்க தான் உங்க வைஃப் இந்து. கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. இவங்க இல்ல. இவங்களும் இல்லை. இதுவும் இல்லை. கர்ணா நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இவங்க தான் லாஸ்ட். ஆல்ரெடி எல்லார் கையும் தொட்டு பார்த்துட்டீங்க. கரெக்டா சொல்லுங்க. இதுல யாருமே இந்து இல்லைங்க. கர்ணா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வரிசையில உங்க ஒய்ஃப் இந்து நிஜமா இல்லவே இல்லை. நான் தான் சின்னதா ஒரு கேம் விளையாடலான்னு நினைச்சேன். நான் தான் அவங்கள வெளியிலயும் நிக்க வச்சேன். அதை கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ நான் மறுபடியும் அவங்கள வரிசையில நிக்க வைக்கிறேன். கரெக்டா கண்டுபிடிங்க யார் இந்துன்னு. சரி வாங்க. நீங்க வாங்க.